யாழ்ப்பாணத்தையே கடந்த ஒரு சில நாட்களாக உலுக்கி கொண்டு வந்த விடயம். குறிப்பிட்ட 3 தினங்களுக்குள்ள இந்த 4 பேருமே உயிரிழந்திருக்கணும். வரக்கூடிய ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே இது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பகிரப்பட வேண்டிய ஒரு தகவல். பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் சரி, பாடசாலை மாணவர்களுக்கும் சரி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இலங்கையிலேயே முக்கியமாக கடந்த சில நாட்கள்ல பகிரப்பட்டு கொண்டு வந்த விடயம், நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம், மாணவர்களுக்கு ஏன் கல்வியில சிக்கல் ஏற்பட போகின்றது, இது எப்படி தடுக்கலாம் என்ற விடயங்களை இன்றைய தினம் பகிர்ந்து கொள்ள போறேன். காணொலிக்குள்ள போகலாம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும். முதல்ல நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் யாழ்ப்பாணத்தையே கடந்த ஒரு சில நாட்களாக உலுக்கி கொண்டு வந்த விடயம். ஒட்டுமொத்த இலங்கையே உலுக்கிய விடயத்தால ஏற்பட்ட விடயம்தான் இது. கடந்த 23ஆம் தேதியிலிருந்தே எங்கண்ட இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருந்தது. நிறைய பேர் உயிர் போயிருந்தது. உண்மையிலேயே நிறைய மக்கள் அந்த நாட்கள்ல கஷ்டப்பட்டு தங்களுடைய வீட்டில இருந்து இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எங்களுடைய இயற்கையின் சீற்றத்தால் அதிகரித்த மழை வெள்ளம் காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றது. அனைவருமே அறிந்த ஒரு விடயம். இப்படி இருக்க ஒரு குறிப்பிட்ட 3 தினங்களுக்குள்ள 4 பேர்ட்ட உயிரை இழந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் வைத்தியரால கூறப்படுற காரணம் இந்த மழை வெள்ளத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய கிருமியாக இருக்கலாம் என்று வைத்தியரால கூறப்படுகின்றது. பருத்தித்துறையில ஒரு 40 வயது மிக்க ஒரு மனிதர், அதே நேரம் வரணியை சேர்ந்து 60 வயது முதியவர். இவர் 2 பேருக்கும் சாதாரணமா காய்ச்சல் ஏற்பட்டிருக்குது. காய்ச்சல் ஏற்பட்டோனும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு வந்திருக்கணும். ஆதார வைத்தியசாலையில அட்மிட் ஆகிட்டினும் அவைக்கான சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்குது. அதே நேரத்துல கிளிநொச்சியில 28 வயது இளைஞன், அவருக்குமே சாதாரணமா ஒரு காய்ச்சல் தான். அந்த காய்ச்சல்ல கிளிநொச்சியில இருக்கக்கூடிய அரசு வைத்தியசாலைக்கு போக அங்க அவர் அட்மிட் ஆகியிருக்கிறார். இதே நேரம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்து ஒரு 20 வயது இளைஞன், இவருக்குமே இதே பிரச்சனை தான் நடந்திருக்குது. யாழ்ப்பாண ஆதார வைத்தியசாலைக்கு போய் அவருமே அட்மிட் ஆயிருக்கிறார். இப்படி இருக்க இந்த பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை மற்றும் கிளிநொச்சி ஆதார வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய இந்த 3 பேருக்கும் காய்ச்சல் தீவிரமடைந்து கொண்டு போக சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இப்படி அதிகரிச்ச பிரச்சனை காரணமாக யாழ்ப்பாண ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டாச்சு. இப்ப 4 பேருமே யாழ்ப்பாண ஆதார வைத்தியசாலையில தான் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட 3 தினங்களுக்குள்ள இந்த 4 பேருமே உயிரிழந்திருக்கணும். இதுக்கு காரணம் வைத்தியர்களால கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னா எலிக்காய்ச்சலாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னா உண்ணி காய்ச்சலாக இருக்கலாம். என்னன்னு சொன்னா இப்ப கடந்த சில நாட்களாக நாங்கள் எல்லாருமே வெள்ளத்துக்குள்ளதான் தவழ்ந்து தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி இருக்க இந்த வெள்ளத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கிருமி இந்த எலிக்காய்ச்சல் மற்றும் உன்னிக்காய்ச்சலை உருவாக்கி இருக்கலாம் என்று வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். இருந்த போதிலுமே இது உறுதிப்படுத்தல, எலிக்காய்ச்சல் தான் உன்னிக்காய்ச்சல் தான் சொல்லி உறுதிப்படுத்தல. இந்த வெள்ளத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய கிருமியால வந்த ஒரு விளைவுதான். அது என்ன காய்ச்சலாக வேண்டும் என்று சொன்னாலும் இருக்கலாம். இது பற்றின ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று வைத்தியர்கள் குறிப்பிட்டிருந்தது நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதே நேரம் இந்த இப்ப குறிப்பிட்ட காலமாக கடுமையான மழை தான் பெய்து கொண்டிருக்கின்றதுன்னு. அப்படி இருக்க கட்கோளம், புலோலி போன்ற பிரதேசங்கள்ல எங்கண்ட வடமராட்சியிலேயே அதிகரித்த வெள்ளங்கள் நாங்கள் சந்திச்சு கொண்டு வரோம். அப்படி அதிகரித்த வெள்ளத்துல கால் வச்சு நடந்து போக அந்த கிருமிகள் எல்லாம் எங்க உடல் நோக்கி வர பார்க்கும். அப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போயணும் என்று சொன்னா, முதல் கட்டமா சுகாதார பிரிவு கட்கோளம், புலோலி அந்த பிரதேசத்திலிருந்து ஆரம்பிக்க போயினும் தங்களுடைய பார்வை. அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சிருந்தா மட்டும்தான்
வரக்கூடிய தொற்றில இருந்தும் வரக்கூடிய ஆபத்தில இருந்தும் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே இது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பகிரப்பட வேண்டிய ஒரு தகவல். யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்துல தான் இப்ப 4 பேர் தீவிரமா இறந்திருக்கிறார்கள். இது போல இலங்கை முழுவதுமே நாங்கள் வெள்ளத்தால தான் பாதிக்கப்பட்டிருந்த நாங்கள். அப்படி இருக்க இலங்கை முழுவதுமே இந்த பிரச்சனை வரக்கூடும். நாங்கள் முன்னாயத்தமா இருப்பது எதுக்குமே சிறந்ததாக இருக்கும். இந்த மழை காலத்துல கண்டிப்பாக நாங்கள் அவதானத்தோட இருக்கணும். இப்படி இருக்க எங்களுடைய மாணவர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து நடைபெற்றிருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் சரி, பாடசாலை மாணவர்களுக்கும் சரி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்து வட்வரி. அதாவது நுகர்வு பொருட்கள் மீது விதிக்கப்படக்கூடிய பெறுமதி சேர்வரி தான் இந்த வட்வரி என்று சொல்லுவோம். இந்த வட்வரி நாங்கள் அன்றாடமா வாங்கக்கூடிய பொருட்கள் மீது தினம் தினம் நாங்கள் இந்த வட்வரியை செலுத்தி கொண்டுதான் வாரம். இப்படி இருக்க புத்தகங்கள் மீது விதிக்கப்பட்ட வட்வரியால என்ன நடக்குது என்று சொன்னா, புத்தகத்தின் விற்பனையில 30% வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் சந்திச்சு வந்த ஒரு விடயம், வாசிப்பதால மனிதன் பூரணத்துவம் அடைகின்றான். இப்ப இருக்கிற இந்த நவீன யுகத்துல வாசிப்புன்றது குறைவடைஞ்சு காணப்பட்டு கிடக்குது. இப்படி இருக்க இந்த புத்தகத்தின் விலைகளும் இந்த வட்வரியை குறிப்பிட்டு அதிகரிக்க போகின்றது என்று சொன்னால் எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் உண்மையிலே கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. நான் கேள்விப்பட்ட விடயம் நான் ஸ்கூல் படிக்க எங்களுக்கு எங்க டீச்சர் சொல்லி தந்த விடயம், நீங்க ஒரு கடையில போய் ஒரு கொப்பி வாங்கிக்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கழிவு வழங்கப்படும். அந்த கொப்பி வாங்கிக்க நீங்கள் ஒரு பாடசாலை மாணவி என்ற ரீதியில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கழிவு வழங்கப்படும். அந்த கழிவு வழங்கப்படாத பட்சத்துல நீங்கள் அதை கேட்டு வாங்கலாம்னு சொல்லி. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாடசாலை உபகரணங்கள் பெறுமதியை அதிகரிச்சா அன்றாடமாக உழைச்சு தங்களுடைய குழந்தைகளை கல்வி கற்பிக்க கூடிய தாய் தந்தையரால எப்படி அதை ஈடு கொடுக்க முடியும்? 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்க கண்டிப்பாக இந்த பாடசாலை உபகரணங்களின் விலை மற்றும் புத்தகங்களின் விலை, புத்தகங்களுக்கு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வரி மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தினேஷ் குலதிங்க அவர்களால ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றா புத்தகங்கள் அச்சிடுவதற்கான மூலப்பொருட்கள் வெளிநாட்டில இருந்துதான் கொள்வனவு செய்யப்படுகின்றது. இப்படி வெளிநாட்டில இருந்து கொண்டு வரைக்க அதுக்கண்டே ஒரு குறிப்பிட்ட அளவு செலவு ஏற்படும். அப்ப இதை ஈடுகொள்ள முடியாம உண்மையிலேயே அதிகரித்த விலையில புத்தகங்களை விற்பனை செய்ய கண்டிப்பாக நுகர்வோர் அந்த புத்தகங்களை வாங்க மாட்டார்கள். நாட்டினுடைய சமநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கல்வி தடைப்பட்டிருந்தால் அதை கண்டிப்பாக அரசாங்கம் இந்த கவனத்துல எடுக்கணும். எங்களுடைய இலங்கையில ஒரு சிறந்த ஒரு விடயம் என்று சொன்னா இலவச கல்வியை குறிப்பிடலாம். இலவச கல்வி இருக்கிறதால இலங்கையிலுடைய அனைத்து மாணவர்களாலையும் பாடசாலை கல்வியை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதிகளவு சிரமம் இல்லாம பாடசாலை கல்வியை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இலவச கல்வியால ஏற்படுகின்றது. எங்களுக்கு பாடசாலையில இலவச உணவு, இலவச சீருடை, இலவச கல்வி தருவார்கள். இதால எங்களுக்கு ஒரு அளவு உண்மையிலேயே பாடசாலைக்கும் காசு கட்டி படிக்கிறது என்று சொன்னா நானெல்லாம் படிச்சிருக்கவே முடியாது. அப்ப என்னை போன்ற சூழ்நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த இலவச கல்வி ஒரு உதவியாக இருக்கின்றது. இந்த நிலையில புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய வருடத்திற்கான இலவச சீருடைய சீன மக்கள் குடியரசால 100% அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் 2 தொகுதி ஏற்கனவே இலங்கை நோக்கி வந்து விட்டது. இன்னும் ஒரு தொகுதி டிசம்பர் 25ஆம் தேதி அளவுல வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுதான் இன்றைய நாட்டினுடைய நிலவரம். இன்றைய நாட்டினுடைய நிலவரத்துல முக்கியமான விடயம், நாங்கள் விழிப்போடு இருக்க வேண்டிய விடயம், எங்களுடைய மாணவர்கள் என்ற கல்வி பாதிக்கப்படுகின்றது, பாதிக்கப்பட போகின்றது, அதுக்கு என்ன நடவடிக்கைகள் செய்ய இருக்கிறார்கள் என்ற விடயம் அவர்களோட பகிர்ந்து கொண்டிருப்பேன். இந்த நான் பகிர்ந்து கொண்ட 3 செய்தியுமே ஒரு சிறந்த செய்திகளாக இருக்கும். இன்று நான் வாசித்ததுல உண்மையிலேயே முக்கியமான செய்தி, நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தேன். நான் இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எங்களுடைய கருத்து பட்டியல் பதிவிட்டு செல்லுங்கள். நீங்கள் பகிரக்கூடிய கருத்துக்கள் மேலும் மேலும் இது போன்ற காணொளிகள், இன்னும் சுவாரஸ்யமான காணொளிகளை உருவாக்க அது உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் காணொளியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.